இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் 21/9/2024 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 1:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. இது இரவு 11:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது பய உணர்வுகளும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதுங்க. மனதையும் ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். என்று கூடுதல் வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று நீங்கள் ஆர்வத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் முடியாது. உங்கள் துணை இடத்துல இன்று அமைதியான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. புதிய சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலய திருப்பணிகளுக்கு இன்று நன்கொடைகளையும் தருவீங்க. உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் துறைக்கு தேவையான வசதிகளை பெருக்கவும் செய்வீங்க. மனைவியின் வழியில மகிழ்ச்சியுடன் நடந்தும் கொள்வீங்க. இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பொது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடவும் செய்வீங்க. காதல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். சொத்துக்கள் விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். லாபகரமான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மதிப்பினை தருவதாகவும் இருக்கும். பணியிலும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே குறித்த நேரத்திற்குள்ள செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய தகவல் தொடர்பு திறனின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் நகைச்சுவை உணர்வுடனும் பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பாங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஊக்கத்தொகையுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வர வேண்டியதும் இருக்கும். சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நல்ல நண்பர்களாக இருந்தாலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. கேஷ் கவுண்டர்கள்ல இருக்கிறவங்க பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல யாருடனும் கவனமாக பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். தொழில் போட்டிகள் இருந்தாலுமே அனுசரித்தும் செல்வீங்க. எச்சரிக்கையாக வேலைகள் செய்தாலே போதும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உடன் இருப்பவர்களிடத்துல அனுசரித்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய குறைகளையும் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீது சிலர் வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அதிருப்தியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். விசா போன்றவற்றிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை, பத்திரப்பதிவு போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதுல ஆடம்பரமான எண்ணங்களும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்கள்ல சில புதுமைகளையும் செய்வீங்க. மனதுல உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. இன்று பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இலக்குகளை எல்லாமே குறித்த நேரத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் என்று சிறப்பான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில போதிய அளவு பணத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்ட திருமணத்தையும் நடத்தி வைத்தும் விடுவீங்க. வேலை இடத்துல அக்கறையோடு பணிகளையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பும் உண்டாகும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார உயர்வுக்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீங்க. பணம் நகைகளை எல்லாமே பத்திரப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்தும் விடுவீங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தமாக முன்னேற்றமும் உண்டாகும். சில புதிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னேற்றம் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்த்தும் செயல்படுவாங்க. அழகும் இளமையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளும் உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். நீங்கள் கல்விக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இந்த முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். இதுவரை சென்று வராத கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடனும் இருங்க. பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். அழகு கலை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். இன்று முயற்சிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே அறிந்தும் கொள்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆனால் இன்று உங்களுடைய வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக போராட வேண்டியதும் இருக்கும். தியானம் போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பதட்டங்களை சமாளிப்பதும் நல்லது. இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அவர்களுடைய வேலைகள்ல குறை கண்டுபிடிக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை சமாளிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் செலவுகளை சமாளிக்கவும் முடியும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று சோர்வாகவும் காணப்படுவீங்க. வீம்பாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. ரிலாக்ஸாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. நண்பர்களிடம் போட்டி போடவும் வேண்டாம். வேலையில விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. நடைபாதை வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு விளைச்சல் நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் வேலைகளையும் பார்க்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தந்தையின் தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. பிரபலங்களும் இப்பொழுது அறிமுகமும் ஆவாங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று வாகன வகை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில ஆதாயமும் உண்டாகும். உணவு தொழில், சுற்றுலாத்துறை, சேவை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்களுக்கு சென்றும் வருவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் உயரும். பழைய பிரச்சனைகளும் தேரும். வியாபாரத்துல இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நம்பிக்கை உணர்வுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பிரச்சனைகளுக்கு என்று அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல ஏற்பட்டு இருந்த மந்தமான சூழ்நிலைகளை இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலம் இன்றைய நாளை நல்ல ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சராசரியாகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருந்தாலே போதுங்க. நிதிநிலையில ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற அதீத ஆர்வத்துடனும் இருக்கவும் வேண்டாம். பதட்டங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எப்பொழுதும் போல் என்று ரிலாக்ஸாக இருப்பதே நல்லது. எளிய முறையில வியாபாரத்தை செய்து பெரிய லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால பெருமையும் அடைவீங்க. கல்லூரி விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றவும் செய்வீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். நல்ல லாபத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய முதலீடுகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்று தொடங்கிய காரியங்களும் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொகையும் கைக்கு வந்து சேருங்க. ஒரு பக்கம் கடனை பெற்று இன்னொரு பக்கம் கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும்.
பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்திலே என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. சில புதுமையான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியும் சிறப்பாகவும் இருக்கும். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள்ல நன்றாக விருப்பத்துடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் இருப்பீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் நல்ல விதமாகவும் முடிவடையும். சிறு கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளிடத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணிய சில பணிகளை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இதனால செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தியும் விடலாம். இதனால இன்று கவனமாக பேச்சுக்களை கவனிப்பதும் நல்லது. பணியில அங்கீகாரம் கிடைக்கவும் பெறுவீங்க. சில புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். உங்களுக்குள் இருந்து வந்த அதிருப்தியான போக்கும் மாறுங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமும் காணப்படும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமூகமாகவும் உணர்வீங்க என்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பிள்ளைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியாகவும் உணர்வீங்க. இன்று உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நன்மைகளையும் பெறுவீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுணக்கமாக இருந்து வந்த தொழிலை ஏற்றமாக மாற்றவும் செய்வீங்க. பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தடைகளை கண்டு தளரவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துல வங்கித்துறை சேவைத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தங்கம் இரும்பு போன்றவற்றில விலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று நீங்கள் பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் கூடுதலாக போராட வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்வதும் நல்லது. அதற்கான தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும் என்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பதட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அதிரடியான முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. அதற்குரிய பலன்களையும் பெற்றும் விடுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். அரசு வேலையில இருக்கிறவங்க சிரத்தையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளி போய்கொண்டே இருந்த உடன்பாடுகளும் முடியவும் காண்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அதிக அக்கறையும் காட்டுவாங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்கவும் செய்வாங்க. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். நல்ல ஒரு மன தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்று எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தொழில் ரீதியாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று புதியதாக வேலை தேடிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். இது வீண் அலைச்சல்களை கொடுத்தாலுமே நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கூடுமானவரை மற்றவர்கள் கிட்ட நீங்க எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு என்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகளை செய்யவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமுடனும் இருங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. உத்தியோக பொறுப்புகளினால சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் சுமூகமாகவும் நடைபெறும். நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை நீங்கள் எளிமையாக சந்திக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே திறமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. அதற்காக தயாராகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடன் ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். பங்குச் சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. நகை வாங்கி விற்பதுல கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய வீட்டுல உள்ள பெண்களுக்காக நகை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உறவினர்கள் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வாங்க. எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீங்க. எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் இருந்தாலுமே இதனையெல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய இங்கீதமான பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பண விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கராராக இருக்கிறோம் என்று நினைத்து மற்றவர்களுடன் பகைமை உணர்வுகளை ஏற்படுத்திவிடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். சக பணியாளர்களினால ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. சுபகாரிய செயல்கள் சாதகமாகவும் முடியும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான சுதந்திரமும் என்று உங்ககிட்ட காணப்படும். பணியிடத்துல நல்ல ஒரு பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. நீங்க வேலைகள்ல உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான உத்வேகமும் என்று உங்ககிட்ட இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை கைவிட்டு விடுவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும்.
இன்று உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எளிதில் முடிய வேண்டிய செயல்கள்ல சின்ன சின்ன இழுபறிகள் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இதனால தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நில பிரச்சனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களை சுலபமாக தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இதனால நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நியாயமாக பேசினாலும் உறவினர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைமீறி போக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கும் காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த மன சஞ்சலங்களும் நீங்கும். பொறுமையாக இருந்து வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மன இறுக்கங்களும் குறையும். சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால நல்லவர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவாங்க. புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். தொழில உள்ள ரகசியங்களை எல்லாமே நீங்க கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். தன நெருக்கடிகளும் குறையும். மாறுபட்ட அணுகுமுறையினால புதுமைகளை படைக்கவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் முடியும். இன்று லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்ற காதலுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஏட்டிக்கு போட்டியாக பேசுபவர்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகளும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட கவலைகளும் குறையும். பணிச்சுமையினால தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகியும் விடும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும்.
என்ற சில வேலைகளை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைகளும் இருக்கும். வாகன பழுதுகளும் சரியாகவும் காண்பீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தையின் மூலம் சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தேவைப்படும் ஒருவருக்கு நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிறிய விஷயத்திற்காக மற்றவர்களுடன் தகராறு வருமாறு மற்றும் பேசிவிடவும் வேண்டாம். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். மேலும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வருமானம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். என்று பரிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிலான செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலம் நன்மைகளையும் காணலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான எண்ணங்களின் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. தைரியமாக செயலாற்றி தலை நிமிர்ந்தும் நிற்பீங்க. தொழில் துறைகளை திட்டமிட்டு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டு இருந்த பண பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. ஒரு மொழியுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பங்குதாரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். என்று திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவையும் காண்பீங்க. வாகன வகையிலும் சரி, தகவல் தொழில்நுட்பத்துறை போன்றவற்றிலும் சரி, பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் எடுப்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எளிதில் நிறைவேற்றுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இதனை எல்லாமே தைரியமாக நீங்க கடந்து வந்து விடுவீங்க. பணியில நற்பெயரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவுல அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய சாதனைகளினால நீங்கள் பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கடன் சுமைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடியும் வருவீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இன்று சவால்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சில ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுடனும் இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக வழிபாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில சிறிய விஷயங்களுக்கு உங்கள் நெருக்கமானவர்களுடன் ஏதாவது தகராறுகளும் ஏற்பட்டும் விடலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கோபத்தையும் பிடிவாதத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் மேம்படும். பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. பத்திரம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுநல பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.